வணக்கம் மாணவர்களே. இயல் 1 பக்கம் 12 விரிவானம், அதாவது துணைப்பாடம், 6ஆம் திணை. ஆசிரியர் முத்துலிங்கம். ஆசிரியரை நாம அவருடைய குறிப்பை பார்த்துவிட்டு நாம நுழையும் முன் பார்க்கலாம். எழுத்தாளர் ஆ. முத்துலிங்கம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர். எழுத்தாளர் ஆ. முத்துலிங்கம் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்துக்கு அருகில் உள்ள எந்த கிராமத்தில் பிறந்தவர் ஒரு மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். விடை என்ன? கொக்குவில் கிராமத்தில் பிறந்தவர். பணி தொடர்பாக பல நாடுகளுக்கு பயணித்திருக்கும் இவர் தற்போது கனடாவில் வசித்து வருகிறார். அக்கா, மகாராஜாவின் ரயில் வண்டி, திகட சக்கரம் உள்ளிட்ட பல சிறுகதை தொகுப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். இவர் எழுதிய முத்துலிங்கம் எழுதிய சிறுகதை தொகுப்புகளை எழுதுக அப்படின்னு கேட்கலாம். 2 மதிப்பெண் வினா விடையாக. வம்சவிருத்தி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர். இது 1 மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். 1996ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசின் முதல் பரிசினை பெற்றவர் அப்படின்னு கேட்கலாம். இல்ல அவர் எழுதிய சிறுகதை தொகுப்பு நூலை கொடுத்து யார் விருதினை பெற்றார் என்றதை கூட கேட்கலாம். ஆனால் எப்படி கேள்வி கேட்டாலும் நீங்க விடையளிக்க தயாராக இருக்க வேண்டும். வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1999இல் இலங்கை அரசின் சாகித்ய பரிசையும் பெற்றிருக்கின்றார். வடக்கு வீதி என்னும் சிறுகதை தொகுப்புக்காக 1999இல் இலங்கை அரசின் சாகித்ய பரிசை பெற்றவர் யார் அப்படின்னு ஒரு வினாவாகவும் கேட்கலாம். ஆண்டை கேட்டும் கொடுக்கலாம், ஆசிரியர் பெயரை கொடுத்தும் கேட்கலாம், நூலின் பெயரை கேட்டும் வினாவாக தொடுக்கலாம். அதனால எல்லாமே இந்த லைன் பை லைனா நீங்க என்ன செய்யணும்? படித்து வைத்தால் மிக எளிதாக விடையை நீங்கள் அளிக்கலாம். நுழையும் முன் இப்ப 6ஆம் திணை அப்படின்னா என்ன அப்படின்னா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்ற 5 திணைகளை இதுவரை நம்ம பார்த்திருக்கிறோம் சின்ன வகுப்புல இருந்து. 6ஆவது ஒரு திணை, அது என்ன அப்படின்றத இந்த துணைப்பாடத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்னன்னு நம்ம பார்க்கலாம். காலந்தோறும் நிலையான வாழ்விடங்களை தேடி புலம்பெயர்ந்தபடியே இருந்த நாடோடி இனம் நிலவுடைமை சமூகமாக மாற பல்லாயிரம் ஆண்டுகள் ஆயின. மண்ணிலிருந்து பயிர்களை பிடுங்கி எறிவது போல தாய் மண்ணிலிருந்து மனித உயிர்களை பெயர்த்து எறியும் போக்கு காலந்தோறும் நடந்து வரும் பேரவலமாகும். அதாவது இந்த மண்ணில் பிறந்த அகதிகள், இதாவது தாய் மண்ணிலிருந்து மனித உயிர்களை பெயர்த்தெறியும் போக்கு காலந்தோறும் நடந்து வரும் பேர் அவலமாகும். அவலம்னா துன்பமாகும். தங்களுடைய தாய்நாட்டிலிருந்து வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளும் அவலங்களை 6ஆம் திணை ஆறாத வடுவாக பதிவு செய்கிறது. 6ஆம் திணைனா என்ன? தங்களுடைய தாய்நாட்டிலிருந்து வெளியேறியவர்களும் வெளியேற்றப்பட்டவர்களும் எதிர்கொள்ளும் அவலங்களை 6ஆம் திணை ஆறாத வலுவாக பதிவு செய்கிறது. இந்த 6ஆம் திணை அவங்க பட்ட கஷ்டங்கள் எல்லாம் இதை பதிவு செய்கிறது. இப்ப நம்ம பாடத்துக்கு போலாம். அதாவது இங்க இந்த நுழைமுள்ள என்ன கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, புலம் பெயர்ந்து செல்லக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை பயணம், அவர்கள் அனுபவிக்கிற அந்த வேதனை, துயரங்கள், புலம்பெயர்வு, நாடோடி வாழ்க்கை அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னா, இலங்கை தமிழர், அதாவது அகதிகளுடைய நிலைமை. அந்த வகையிலே 6ஆம் திணையிலே முத்துலிங்கம் அவருடைய தன் வரலாறு, அவர் அடைந்த நாடோடி அந்த பயண வாழ்க்கையை தான் நாம இந்த துணைப்பாடத்துல பார்க்க போறோம். முத்துலிங்கம் அவர் அடைந்த நாடோடி பயணம், அவரை எப்படி அந்த வாழ்க்கையை அனுபவித்தார் அப்படின்றத இந்த நம்ம துணைப்பாடத்தின் வழியாக நம்ம பார்க்க போறோம். நாங்கள் அப்போது இலங்கையில் மவுண்ட் லவினியா என்னும் இடத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம். யார் சொல்றது? ஆசிரியர் சொல்றார். முத்துலிங்கம் தான்
இந்த துணைப்பாடத்துடைய ஆசிரியர். அவர் தான் இங்கே சொல்றார், அகதிகளாக பாடுபட்ட போது அவர் அடைந்த அந்த அனுபவ வாழ்க்கையை தான் நமக்கு பாடமாக கொடுக்கப்பட்டுள்ளன. சொல்றவர், நாங்கள் அப்போது இலங்கையில் மவுண்ட் லவினியா என்னும் இடத்தில் வாடகை வீட்டில் தங்கியிருந்தோம். எங்கள் வீட்டு சொந்தக்காரர் பெயர் பிரீஸ். அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு சிங்களம் தெரியாது. என்ன சொல்றாரு, அவருக்கு தமிழ் தெரியாது, எனக்கு சிங்களம் தெரியாதுன்னா யாருக்கு சிங்களம் தெரியாது? முத்துலிங்கத்துக்கு சிங்களம் தெரியாது. ஆயிரத்தி 1958 ஆண்டு மே மாதம் ஒரு இரவு கலவரம் மெல்ல மெல்ல ஊர்ந்து கொழும்புக்கு வந்தது. எந்த நேரமும் எங்கள் வீடு தாக்குதலுக்கு உள்ளாகலாம் என்று உணர்ந்த எங்கள் அண்ணா எங்கள் உயிரையும் உடைமைகளையும் பிரீஸ் தான் பாதுகாக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டினார். யார் தான் காக்க வேண்டும்? பிரீஸ். பிரீஸ் யாரு? அவங்க வீட்டு ஹவுஸ் ஓனர். முத்துலிங்கத்துடைய ஹவுஸ் ஓனர் யாரு? பிரீஸ். பிரீஸ் தான் பாதுகாக்க வேண்டும் என்று அவரிடம் வேண்டினார். பிரீஸ் அப்போதுதான் தன் நினைவுக்கு வந்தது போல் ஒரு புது மனிதராக மாறினார். எங்கள் பாதுகாப்புக்கு தான் உத்தரவாதம் என்றார். நான் சொல்றார், நான் தான் உத்தரவாதம், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஒரு நாற்காலியை எடுத்து வீட்டுக்கு வெளியே போட்டு அன்றிரவு முழுக்க அங்கேயே தங்கினார். தூங்கவே இல்லை. உள்ளே நாங்களும் தூங்காமல் விடுவதற்காக காத்திருந்தோம். அடுத்த நாள் காலை அங்கிருந்த 3 தமிழ் குடும்பங்களில் ஒரு குடும்பத்தின் வீடு உடைந்து சிதிலமாகிவிட்டது என்றார்கள். அங்கிருந்த 3 குடும்பம், எத்தனை தமிழ் குடும்பங்கள் இருந்தது அந்த இடத்துல? 3 தமிழ் குடும்பங்கள். ஒரு குடும்பத்தின் வீடு உடைந்து சிதிலமாகிவிட்டது என்றார்கள். ஒரு குடும்பத்து ஆட்கள் இரவோடு இரவாக மறைந்து விட்டார்கள். எஞ்சியது நாங்கள் மட்டும்தான். ஒரு குடும்பத்து ஆட்கள் இரவோடு இரவாக என்ன செய்தாங்க? மறைந்து விட்டார்கள். எஞ்சி ஒரு குடும்பம் சிதிலமாகி விட்டது. இன்னொரு குடும்பம் அப்படியே இரவோடு இரவாக மறைந்து விட்டார்கள். எஞ்சியது நாங்கள் மட்டும்தான். எனக்கு கிடைத்த சட்டை. எனக்கு கிடைத்த சட்டை யாருக்கு கிடைத்த சட்டை? முத்துலிங்கத்துக்கு கிடைத்த சட்டைன்னு அர்த்தம். இந்த பேரரை பார்க்கலாம். ஒரு போலீஸ் வாகனத்தில் எங்களையும் இன்னும் சில தமிழ் குடும்பங்களையும் அகதிகள் முகாமுக்கு அழைத்து சென்றார்கள். ஒரே ஒரு பெட்டிதான் எடுத்து வரலாம் என்று கட்டளை. என் பங்குக்கு டேனியல் டிஃபோ எழுதிய ராபின்சன் குரூசோ என்ற ஒரே ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டேன். அந்த ஆசிரியர் முத்துலிங்கம் எதை எடுத்துட்டு போறாரு? எல்லாரும் சொல்றான் ஒரே ஒரு பெட்டி தான் எடுத்து வரலாம் என்று கட்டளையிட்ட போது முத்துலிங்கம் எதை எடுத்துட்டு போறாரு? டேனியல் டிஃபோ எழுதிய ராபின்சன் குரூசோ என்ற ஒரே ஒரு புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. எப்போது வீட்டுக்கு திரும்பி வருவோம் என்பது நிச்சயமில்லை. அடுத்த வேளை உணவு எப்போது எங்கே இருந்து வரும் என்பது தெரியாது. முகாமில் ஒரு தொண்டு நிறுவனம் அகதிகளுக்கு இலவசமாக உடைகள் வழங்கியது. ஏதோ ஒரு வெளிநாட்டில் யாரோ போட்டு வைத்த உடைகள் தான் அவை. இப்போ தான் சேர்த்து வைத்திருக்கின்ற சொத்து, சுகம், பணம், பொருள் எல்லாவற்றையும் விட்டு தான் அகதிகள் என்ன செய்யறாங்க? இடம் விட்டு இடம் பெயர்கிறார்கள். அந்த நேரத்துல இவருக்கு எது கிடைக்குது? அந்த நேரத்துல பாருங்க, ஏதோ ஒரு வெளிநாட்டில் யாரோ போட்டு வைத்த உடைகள் தாம் அவை. அதற்காக ஆட்கள் சண்டை போட்டு ஒருவர் மேல் இன்னொருவர் ஏறி நின்று பெற்றுக்கொண்டார்கள். எனக்கு பெரிசான இரவு ஆடையின் மேல் சட்டை மட்டுமே அகப்பட்டது. ஆசிரியருக்கு என்ன அகப்பட்டது? அந்த கும்பல்ல இரவு ஆடையின் மேல் சட்டை மட்டுமே அகப்பட்டது. கீழ்கால் சட்டை யாருக்கு போனதோ தெரியாது. அந்த மேல் சட்டையின் கடைசி பட்டன் என் கைகளுக்கு எட்டாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த பெரிய சட்டை அது. ஆனால் மிக சந்தோஷமாக அதை நான் பகலிலும் இரவிலும் அணிந்து கொண்டேன். அகதி முகாமில் 2000 பேர் வரை இருந்தார்கள் என்று நினைக்கிறேன். அந்த அகதி முகாம்ல எத்தனை பேர் இருக்காங்க? 2000 பேர் வரை
இருந்தார்கள் என்று நினைக்கிறேன். இன்னும் பல முகாம்கள் இருந்தன என்று பின்னர் கேள்விப்பட்டேன். ஒரு மத்தியான நேரத்தின் போது அகதிகளாக நாங்கள் மறியல் கைதிகளைப் போல வரிசையில் தட்டை ஏந்தி உணவுக்காக நின்றோம். 2 கரண்டி எண்ணி என் தட்டில் விழுந்தது. அது மஞ்சள் நிறத்தில் சோறு போலவே இருந்தது. வெறும் பருப்பு முடிந்து விட்டது. வெறும் சோறு தான், ஆனா அதுல குழம்பே என்ன இல்ல பத்தும் பத்தாதமான ஒரு சாப்பாடு. பருப்பு முடிந்து விட்டது. யாரோ ஒருவர் போட்டு முடித்த நீளமான இரவு சட்டையோடு நான் நெடுநேரம் அங்கே நின்றேன். அப்பொழுது நான் எனக்கு சொல்லிக் கொண்டேன். என சொல்றாரு அவரு. இந்த நாளை நன்றாக ஞாபகம் வை. இதுவே உன் வாழ்நாளில் ஆக கீழேயான தருணம். இனிமேல் இப்படி ஒரு கணம் உன் வாழ்க்கையில் வராமல் பார்த்துக்கொள் என்று அவருக்குள்ள என்ன செய்கிறார், அவரு சொல்லிக்கிட்டு இருக்கிறார். யாரோ போட்டு முடித்து தானமாக கிடைத்த இரவு சட்டையை நான் பல வருடங்களாக பல தேசங்களுக்கும், தேசம்னா என்ன நாடு, தேசம்னா என்ன நாடு, நான் பல வருடங்களாக பல நாடுகளுக்கும் ஒரு ஞாபகத்துக்காக காவித்திருந்தேன். ஒரு காலத்தில் நான் வளர்ந்து பெரியவனாகி அந்த உடையை நிரப்புவேன் என்று நினைத்தேன். அது நடக்கவே இல்லை. அந்த உடையும் ஒரு நாட்டை விட்டு இன்னொரு நாட்டுக்கு மாறும் இடைவெளியில் எங்கோ எப்போதோ ஏதோ ஒரு தருணத்தில் என்னை விட்டு தப்பியது. அவர் அப்படியே காலம் முழுக்க வச்சிருக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் ஒவ்வொரு நாடா இடம்பெயர்ந்து செல்லும் போது அந்த மேல் சட்டை என்ன செய்யறார், அவர் தவற விடுகிறார். உயிர் வாழும் திறமை. சில வருடங்களுக்கு முன்னர் நான் புலம்பெயர்ந்த தமிழ் இளைஞரை ஒருவரை சந்தித்தேன். 30 வயது இருக்கும், உற்சாகமாக இருந்தார். இவருடையது வித்தியாசமான கதை. இலங்கையிலும் பாங்காங்கிலும் சிறையில் இருந்திருக்கிறார். யார்? அந்த தமிழ் இளைஞர் ஒருவர் சந்திக்கிறார்ல, அவர் இலங்கையிலும் பாங்காங்கிலும் சிறையில் இருந்திருக்கிறார். ரஷ்யாவில் பனி புதைவில் மயிரிழையில் உயிர் தப்பியவர். ரஷ்யாவில் அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்லுவோம் இல்லையா, அதுல அவர் உயிர் தப்பியவர். 9 நாள் விசா கெடுவை மீறி தங்கியதற்காக சிங்கப்பூரில் இவரை குப்புற கிடக்க வைத்து 9 பிரம்படிகள் கொடுத்திருக்கிறார்கள். கழுத்தில் மரப்பூட்டை போட்டுவிட்டு ஒரு தடியான மனிதன் பிரம்பினால் அடித்தான். யாரை? அந்த தமிழ் இளைஞரை. அவர் சந்தித்த தமிழ் இளைஞர். அடித்து முடித்த பிறகு அதே இடத்தில் ஒரு சீன கிழவி மயிலிறகால் முதுகில் எண்ணெய் பூசிவிட்டாள். இருவருக்கும் சிங்கப்பூர் அரசு சம்பளம் கொடுத்தது. எந்த 2 பேருக்கும் சிங்கப்பூர் அரசு சம்பளம் கொடுத்தது? அந்த முதுகில் எண்ணெய் பூசிவிட்ட அந்த சீன கிழவிக்கும் அந்த பிரம்பினால் அடித்தான் பாத்தீங்களா, அவனுக்கும் இருவருக்கும் சிங்கப்பூர் அரசு சம்பளம் கொடுத்தது. அமெரிக்கா போய் சேர்ந்த போது அவருடைய கள்ள பாஸ்போர்ட்டை கண்டுபிடித்து விட்டார்கள். யார்? அந்த தமிழ் இளைஞர் சந்தித்தார் பாத்தீங்களா, அந்த தமிழ் இளைஞர். அமெரிக்கா போய் சேர்ந்த போது அவருடைய கள்ள பாஸ்போர்ட்டை கண்டுபிடித்து விட்டார்கள். கையிலும் காலிலும் சங்கிலி மாட்டி கையிலே 8 ராத்தல் கனமான இரும்பு குண்டை காவ கொடுத்து அவர் கையிலே கொடுத்து நடத்தி சிறைக்கு கூட்டி சென்றார்கள். சிறைவாசம் முடிந்து 3 வருட பயணத்துக்கு பின்னர் கனடாவுக்கு வந்து சேர்ந்தார். யார்? அந்த தமிழ் இளைஞர். அங்கு அகதியாக இருந்தபோது வேலை தேடி 17 கம்பெனிகளில் நேர்முக தேர்வுக்கு போனார். எல்லோரும் அவரிடம் உங்கள் கனடிய அனுபவம் என்ன, கனடாவில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளவு அப்படின்னு கேட்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அதுக்கு அவர் என்ன பதில் சொல்றார்? உங்கள் திறமை என்ன என்றே கேள்வி கேட்டார்கள். 18வது இடத்தில் அவர் இப்படி பதில் சொன்னார். என்ன சொல்றார்? ஐயா, எனக்கு கன்னட அனுபவம் கிடையாது.
கன்னட அனுபவம் கிடையாது. ஆனால் என்னிடம் நிறைய திறமை உள்ளது. என் திறமை நான் உயிர் வாழ்வது, இன்று வரைக்கும் உயிர் தப்பி நான் வாழ்கிறேன் என்றால் அது என் திறமை என சொல்றாரு. இத்தனை நாள் நான் உயிர் தப்பி நான் வாழ்கிறேன் பத்தியா, அதுவே என்னுடைய திறமை அப்படின்னு சொன்னவரை இப்ப என்ன வேலை செய்யறாரு அங்க கனடால பாருங்க. இப்பொழுது அவர் கனரக வாகனம் ஓட்டுகிறார். அவருடைய வருமானம் சராசரி கனடியரின் வருமானத்திலும் பார்க்க 2 மடங்கு அதிகம். இப்ப கனடா நாட்டுல அந்த சம்பளம், ஒருத்தர் கொடுக்கிற சம்பளத்தை விட இவருக்கு 2 மடங்கு அதிகம். இது ஒரு உதாரணம் தான். ஒரு புது நாடு கிடைத்துவிட்ட சந்தோஷம் அவருடைய முகத்தில் நிரந்தரமாக இருக்கிறது. கூடவே அகதியாக வாழ்வதன் வலியும். யாருக்கு? அந்த தமிழ் இளைஞர். முத்திரை ராமலிங்கம் சந்தித்தார் பாத்தீங்களா, அந்த தமிழ் இளைஞர். புலம்பெயர் இலக்கியம். புலம்பெயர் இலக்கியம். இந்த புலம்பெயர் இலக்கியம் இந்த இலக்கியத்துல எப்படி, சங்க இலக்கியத்துல எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பேரா. புலம்பெயர்வது ஒன்றும் புதிதல்ல. 1000 ஆண்டுகளாக மனிதன் புலம்பெயர்ந்தபடியே இருக்கிறான். சங்க இலக்கியத்தில் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய 5 நிலங்கள் பற்றி பேசும் பல பாடல்கள் தலைவன் தலைவி பிரிந்து போவதை சொல்லும். பொருள்வையின் பிரிவு என்று சொல்வார்கள். அந்த பிரிந்து செல்வது எது? பொருள்வையின் பிரிவு என்று சொல்வார்கள். பொருள் தேட போவதால் புலம்பெயர நேரிடுகிறது. பொருள் தேட போவதால் புலம்பெயர். புலம்பெயர்தல் அது ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு செல்வது. அது சங்க இலக்கியத்திலும் கூறப்படுகிறதுன்றதுதான் இந்த புலம்பெயர் இலக்கியம். நற்றிணையின் 153வது பாடலில் தனிமகனார் சினம் கொண்ட அரசனின் கொடுமை தாங்க முடியாமல் துயருற்று சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதையை வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பாழ் என்கிறார். சொந்த ஊரை விட்டு ஓடியவர்களின் கதையை வெஞ்சின வேந்தன் பகை அலை கலங்கி வாழ்வோர் போகிய பேர் ஊர் பாழ் என்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசரின் கொலை சீற்றத்துக்கு பயந்து வெளியேறியவர்கள் போலத்தான் சமீப காலங்களில் புகலிடம் தேடி அலைந்து கரை சேர்ந்தவர்களையும் சொல்லலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசரின் கொலை சீற்றத்துக்கு பயந்து வெளியேறியவர்கள் போலத்தான் சமீப காலங்களில் புகலிடம் தேடி அலைந்து கரை சேர்ந்தவர்களையும் சொல்லலாம். கனடாவுக்கும் தமிழ் இலக்கியத்துக்கும் ஏதோ ஒரு தொடர்பு உண்டு. திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த ஜி.யு. போப் பாதிரியார் கனடாவில் பிறந்தவர். ஒரு மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். திருக்குறளையும் திருவாசகத்தையும் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னா ஜி.யு. போப் பாதிரியார். கனடாவில் பிறகு எங்கு பிறந்தார்னு ஒரு மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். கனடாவில் பிறந்தவர். தமிழ் அகதிகள் கனடாவுக்கு குடிபெயர தொடங்கியது 1983ஆம் ஆண்டுக்கு பின்னர் தான். அவர்கள் குடியேறிய சில வருடங்களிலேயே இதழ்கள் ஆரம்பித்து விட்டார்கள். இங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? உடனே இதழ்கள். இதழ்கள்னா பத்திரிகைகள்னு அர்த்தம். இதழ்கள்னா என்ன? பத்திரிகைகள். அகதி கோரிக்கை இன்னும் வெற்றி பெறவில்லை. நிரந்தர வேலை கிடையாது. அடுத்த வேளை உணவு பற்றி நிச்சயமில்லை. ஆனால் பத்திரிகைகளும் இலக்கிய இதழ்களும் தொடங்க அவர்கள் தயங்கவில்லை. அவர்களுக்கு நிரந்தர வேலை கிடையாது. அடுத்த வேளை உணவு பற்றியும் நிச்சயமில்லை.
ஆனால் பத்திரிகைகளும் இலக்கிய இதழ்களும் தொடங்க அவர்கள் தயங்கவில்லை. இதுல இருந்து என்ன தெரியுது? அவர்களுடைய தாய்நாட்டு பற்றும் மொழி பற்றும் நம்மளால் தெரிய முடிகிறது. புது நாட்டுக்கு வந்தவுடன் அவர்கள் செய்தது புது வாழ்க்கையை பதிவு செய்வதுதான். ஈழத்து கவிஞர் வா. ஐசா ஜெயபாலன் எழுதுகிறார் ஒரு கவிதை எழுதுறார் பாருங்க. யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பெண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதினிலே தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றம் பிராங்பர்ட்டில், ஒரு சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில், நானோ வழி தவறி அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஒஸ்லோவில். அதாவது ஒவ்வொருத்தரும் அந்த இடம்பெயர்ந்து அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எங்கெங்கெல்லாம் இருக்கிறாங்க, எப்படி சிதறி இருக்கிறாங்க அப்படின்றத அவர் ஒரு கவிதையா வடிச்சிருக்கிறார். யாழ் நகரில் என் பையன், கொழும்பில் என் பெண்டாட்டி, வன்னியில் என் தந்தை, தள்ளாத வயதினிலே தமிழ்நாட்டில் என் அம்மா, சுற்றம் பிராங்பர்ட்டில், சுற்றனா அவனுடைய உறவினர்கள், ஒரு சகோதரியோ பிரான்ஸ் நாட்டில், நானோ வழி தவறி அலாஸ்கா வந்துவிட்ட ஒட்டகம் போல் ஒஸ்லோவில் அப்படின்னு அந்த சிதறிய அந்த குடும்ப சூழ்நிலையை அவர் என்ன செய்யறார்? அழகா படம் பிடித்து காட்டுகிறார். யார்? வா. ஐசா ஜெயபாலன். கவிதைகள் எழுத முடியாதவர்கள் அவர்கள் சேர்த்து வைத்த நூல்களை சுமந்து கொண்டு வர மறக்கவில்லை. ஒருவர் சாண்டில்யனின் கடல் புறாவை 10 வருட காலமாக தூக்கி கொண்டு நாடு நாடாக அலைந்ததாக சொன்னார். நம்ம ஆசிரியரை எதை எடுத்துட்டு போனாரு? ஒரு கையில ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு போனார். நான் முதல்ல சொன்ன பாத்தீங்களா, ஒரே பெட்டித்தான் கொண்டு வர வேண்டும் என்று ஆணையிட்ட போது நம்முடைய ஆசிரியர் ஒரு புத்தகத்தை எடுத்து போனார் இல்லையா? அந்த மாதிரி ஒருவர் சாண்டில்யனின் கடல் புறாவை 10 வருட காலமாக தூக்கி கொண்டு நாடு நாடாக அலைந்ததாக சொன்னார். இதற்கெல்லாம் காரணம் இருந்தது. ஆண்டு மே 31 தமிழர் எவர் ஒருவராலும் மறக்க இயலாது. ஓர் இனத்தை அழிப்பதற்கு அவர்கள் நூல்களை எரித்தால் போதும், அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும். பாரன்ஹூட் 451 நூல் அதைத்தான் சொல்கிறது. ஏற்கனவே நான் இந்த செய்தியை யுகத்தின் பாடல்ல கூட சொல்லியிருக்கேனா? இப்ப பாருங்க, இலங்கையில் நடந்தது, யாழ்ப்பாணத்தில் நூல் எரிக்கப்பட்டது. இந்த நாளை தான் ஒரு தமிழனும் மறக்க முடியாது. எனவே ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய நூல்களை எரித்தால் போதும், அவர்கள் மொழியிலேயே இல்லாமல் ஆக்கினால் அந்த இனமே இல்லாமல் போய்விடும் என்று பாரன்ஹூட் 451 நூல் அதைத்தான் சொல்கிறது. அறிவை சாகடித்து விட்டால் மனிதன் செத்து விடுவான். அதாவது மொழியை அழிக்கணும் அப்படின்ற நிலை. அதனால்தான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம ஆசிரியர் சரி, இங்க ஒரு சாண்டில்யனின் கடற்புறாவை 10 வருட காலமாக தூக்கி கொண்டு நாடு நாடா போறார் பாத்தீங்களா? அதெல்லாம் ஒரு நம்முடைய தாய்நாட்டு பற்றியும் மொழி பற்றியும் நமக்கு காட்டுகிறது. உலக அரங்கில் தமிழ், புலம்பெயர் தமிழர்களின் 2ஆம் தலைமுறை தமிழை கைவிட்டுவிடும் என்ற பொதுவான குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்றைய கணினி யுகத்தில் தமிழ் கற்பது இலகுவாகிவிட்டது. புலம்பெயர் நாடுகளில் தமிழ் கற்க முனையும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. அதாவது புலம்பெயர் தமிழர்கள் 2ஆம் தலைமுறை தமிழை கைவிட்டுடுவாங்க, தமிழை வளர்க்க மாட்டாங்க என்ற குற்றச்சாட்டு இல்ல, அப்படி கிடையாது. புலம்பெயர் நாடுகளில் தமிழ் கற்க முனையும் மாணவர்களின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. இதுதான் உண்மை நிலை. இவர்களில் சிலராவது உயர்ந்த இலக்கியங்கள் படைத்து தமிழை உலக அரங்கில் முன்னிறுத்துவார்கள். இது நிச்சயமாக இது நடக்கக்கூடிய விஷயம். தமிழர்கள்
மேல் 8 கோடி பேர் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். நியூசிலாந்திலிருந்து அலாஸ்கா வரை பறந்து போய் புலம்பெயர் தமிழர்கள் 10 லட்சம் பேர் வாழ்கிறார்கள். கனடாவில் மட்டும் 3 லட்சம் தமிழர்கள் என்று கணக்கெடுப்பு சொல்கிறது. ஒரு காலத்தில் பிரித்தானிய அரசை சூரியன் மறையாத அரசு என்று அழைத்தார்கள். பிரிட்டானியா பிரிட்டன், இங்கிலாந்து அரசுன்னு அர்த்தம். பிரிட்டானிய அரசுனா இங்கிலாந்து அரசை சூரியன் மறையாத அரசு என்று அழைத்தார்கள். இப்போதோ சூரியன் மறையாத தமிழ் புலம் என்று சொல்கிறார்கள். இரண்டாயிரத்தி 12ஆம் ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடங்களிலும் ஜனவரி 14ஆம் நாள் தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2012ஆம் ஆண்டு தொடங்கி வரும் எல்லா வருடங்களிலும் எல்லா ஆண்டுகளிலும் ஜனவரி 14ஆம் நாள் என்ன நாளாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது? தமிழர் பாரம்பரிய நாள் என பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது. அத்துடன் உலகத்தில் 2வது பெரிய தேசமான கனடாவில் முதல் முறையாக ஒரு புதிய சாலை ஒன்றுக்கு வன்னி வீதி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இது சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு. வன்னி வீதி தமிழர்களுக்கு சொந்தமான வீதி. இந்த வீதியை ஒன்றும் இலகுவாக சிதைக்க முடியாது. அதாவது கனடாவில் வன்னி வீதி இது தமிழர்களுக்கே ஒரு சொந்தமான வீதி. இந்த வீதியை அதன் நூலகத்தை எரித்தாற்போல் இந்த வீதியை யாராலும் என்ன செய்ய முடியாது? இலகுவாக சிதைக்க முடியாது. நூலகத்தை எரித்தது போல் இதை அழிக்க முடியாது. என்றென்றைக்குமாக கனடாவில் ஈழத்தமிழரின் புலம்பெயர் வரலாற்றை நினைவுபடுத்தபடியே இந்த வீதி நிற்கும். யாருடைய வரலாற்றை நினைவுபடுத்தபடியே? ஈழத்தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள். ஈழத்தமிழரின் புலம்பெயர் வரலாற்றை நினைவுபடுத்தபடியே இந்த வீதி நிற்கும். பனியும் பனி சார்ந்த நிலம். 5 வகை திணைகள் இருக்கு இல்லையா? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இப்ப நம்ம 6ஆம் திணையில என்ன அப்படின்றது அந்த கரு, முக்கியமான கருவுக்கு நம்ம வரும், பாடக்கருவுக்கு நம்ம வரும். சங்க இலக்கியத்தின் 8 தொகையில் ஒன்று ஐங்குறுநூறு. 8 தொகை நூல்களில் ஒன்று ஐங்குறுநூறு. இது ஒரு மதிப்பெண் வினாவிடையில கேட்கலாம். சங்க இலக்கியத்தின் 8 தொகை நூல்களில் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டா ஐங்குறுநூறு. ஐவகை நிலத்திற்கும் ஒவ்வொரு 100 பாடல்களாக 500 பாடல்களை கொண்டது. குறிஞ்சிக்கு 100, முல்லை 100 பாடல்கள், மருதம் 100, நெய்தல் 100, பாலை 100, 100 பாடல்களாக 500 பாடல்களை கொண்டது இந்த ஐங்குறுநூறு. அந்நூலில் பனியும் பனி சார்ந்த நிலத்துக்கும் பாடல்கள் இல்லை. 5 நிலத்துக்கு தான் இருக்கு. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைக்கு தான் 100 பாடல்கள் இருக்கே தவிர பனியும் பனி சார்ந்த நிலத்துக்கும் பாடல்கள் இல்லை. புலம்பெயர்ந்த 10 லட்சம் மக்கள் சென்றடைந்தது பனி பிரதேசங்களுக்குத்தான். எங்க சென்றடைந்தாங்க? பனி பிரதேசங்களுக்குத்தான். என்னுடைய கிராமம் கொக்குவில். இந்த ஆசிரியருடைய கிராமம் கொக்குவில். ஏற்கனவே நான் நூல்வெளியில சொன்னேன். முத்துலிங்கம் இலங்கையில யாழ்ப்பாணத்துக்கு அருகிலுள்ள எந்த கிராமத்தில் பிறந்தார்? கொக்குவில். அதான் என்னுடைய கிராமம் கொக்குவில். அங்கே காகம் இருந்தது. ஆறுமணி குருவியும் இருந்தது. சரியாக அங்க என்ன இருந்தது? காகமும் இருந்தது, 6 மணி குருவியும் இருந்தது. சரியாக காலை 6 மணிக்கு இந்த குருவி கீ கீக் என்று சத்தமிடும். காகத்துக்கு பறக்கும் எல்லை 2 மைல் தூரம்தான். காகத்துக்கு பறக்கும் எல்லை 2 மைல் தூரம்தான். 6 மணி குருவிக்கு எல்லைகளே கிடையாது. அது என்ன செய்யும்? இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்பும். இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்பக்கூடிய சக்தி எதுக்கு? இந்த 6 மணி குருவிக்கு. ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள், ஈழம்னா அந்த இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இந்த 6 மணி குருவி போல அவர்களுக்கு எல்லையே கிடையாது. அவர்கள் உலகம் பனியும் பனி சார்ந்த நிலமும். ஆம், இதுதான் 6ஆம் திணை.
நல்ல கவனிங்க, இதுதான் நம்மளுடைய துணைப்பாடத்தின் கரு. காகத்துக்கு பறக்கும் எல்லை 2 மைல் தூரம்தான், 6 மணி குருவிக்கு எல்லையே கிடையாது. இமயமலைக்கு பறந்து போய் மீண்டும் திரும்பும் எது? அந்த 6 மணி குருவி. அது போலதான் ஈழத்திலிருந்து இலங்கையிலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள் இந்த 6 மணி குருவி போல, அவர்களுக்கு எல்லையே கிடையாது. அவர்கள் உலகம் எது? பனியும் பனி சார்ந்த நிலமும். ஆம், அதுதான் 6ஆம் திணை. இப்ப புரியுதா மாணவர்களே? தலைப்பு ஏன் இங்க 6ஆம் திணை வச்சிருக்காங்க? குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை 5 திணைக்கும் நூல்கள் இருக்கிறது. ஆனால் இந்த 6ஆம் திணை என்று ஆசிரியர் குறிப்பிடுவது ஈழத்திலிருந்து புலம்பெயர்ந்தவர்கள், அவர்களுக்கு எல்லையே கிடையாது. அவர்களுடைய இடமென பனியும் பனி சார்ந்த நிலமும், அதுதான் 6ஆம் திணை என்று ஆசிரியர் ஆறாத ஒருவாக இத்துணைப்பாடத்தின் மூலமாக எடுத்து கூறுகிறார். மாணவர்களே, இதுல ஒரு துணைப்பாடம், மிக முக்கியமான துணைப்பாடம். தமிழர் வாழ்வோடும் புலம்பெயர் நிகழ்வுகளோடும் முத்துலிங்கத்தின் திணை பாகுபாடு எவ்வாறு இணைக்கப்படுகிறது என்ற வினாவிடையை நீங்க என்ன செய்யணும்? வகுப்பு நோட்டில் எழுதி எனக்கு சமர்ப்பிக்க வேண்டும். இந்த துணைப்பாடத்தை மீண்டும் மீண்டும் ஒரு முறைக்கு மீண்டும் 3 முறை நீங்க படித்து பார்த்தீங்கன்னா இந்த கதை மிக எளிமையாக புரியும். நன்றி மாணவர்களே.